மக்களை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் கோடங்கி. சட்டசபையில் இது மூன்றாவது நாள். இது ஆக்சுவலாக இந்த நாள் தொடங்கும் போது பெரும் கலைபரமும் பயங்கரமாக பரபரப்பும் நிலவியது. இன்றைக்கி ஆக்சுவலாக முதலமைச்சருடைய பிறந்த நாள். அதனால் அவை ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஸ்மூத்தாலாம் இல்லை. தொடங்கின உடனே அதிமுக எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி. கடுமையான வார்த்தை மோதல், சபாநாயகருக்கும் அவருக்கும் கடுமையான ஒரு வார்த்தை மோதல். கடைசியில் அவர் வெளிநடப்பு பண்ணிட்டாரு. அப்படி பரபரப்பா தகிக்கிற சூழ்நிலையில இருக்கும்போது எல்லாரும் உறுப்பினர்களும் ஏஞ்சி பேச முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்படி பிரேமலதா அவர்கள் தேமுதிக சார்பில் பிரேமலதா அவர்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே ஏற்கனவே முதல் முறை சட்டமன்றத்தில் அவங்க பேசும்போது பெரிய லெவல்ல கடுமையான வார்த்தை போரை தொடுத்தார்கள். அவங்க பேசுனது சாட்டை அடி கேள்வி. அவங்க பேசுனதை யாராலும் மறுக்கவே முடியாத அளவுக்கு அடிச்சு பயங்கரமா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. முதல் கூட்ட தொடர்ல ஃபர்ஸ்ட் கன்னி பேச்சிலே அடிச்சு வெளுத்துட்டாங்க. அவங்க பேசி முடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பேசினாங்களோ அதை உடனடியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிறைவேற்றிட்டாரு. ஏன்னா ஜோசியருக்கு பதவி கொடுத்த டைம் அது. ஜோசியருக்கு ஏன் பதவி கொடுத்தீங்க? அரசாங்க பணத்துல உங்க ஜோசியருக்கு எப்படிங்க நீங்க அரசு பதவி கொடுப்பீங்க? உங்களுக்கு ஜோசியர் வச்சீங்கன்னா நீங்க தனியா வச்சீங்க. அரசாங்க பணத்தை இங்க இருந்து சம்பளம் கொடுக்குற வேலையெல்லாம் வேணாம். ஜோசியரை எடுத்ததை அந்த இதை பணி நியமனத்தை உடனடியாக ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சட்டசபையில ருத்ரதாண்டம் ஆடிட்டாங்க பிரேமலதா. அது உடனடியாக அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த நியமன அறிவிப்பு என்பது பின்வாங்கப்பட்டது. அது ரத்து செய்யப்படுது நியமனம். எல்லாரும் பயங்கரமா அது ஷாக் ஆனாங்க. உண்மையிலேயே அப்படி அவங்க அடிச்சு ஆடிய பிரேமலதா பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. மறுபடியும் ஒரு பதற்றம் லைட்டா தொத்திக்கிச்சு. ஏன்னா அதிமுகவை சேர்ந்தவரும் அடிச்சு ஆடிட்டு கோச்சிக்கிட்டு கடுமையான எதிர்வினை ஆற்றி வெளியே போயிட்டாரு, வெளிநடப்பு பண்ணிட்டாரு நம்ம இபிஎஸ் அவர்கள். இடையில இவங்க வேற பேச ஆரம்பிக்கிறாங்களே, என்ன பண்ண போறாங்க தெரியலன்னா வழக்கம் போல கேப்டன் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. அவர் உடனே நன்றி தெரிவிச்சு வணக்கம் போட்டாரு முதலமைச்சர். அதெல்லாம் மரியாதையான மாண்பான விஷயங்கள் மரபு ரீதியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் பிரேமலதா அவர்கள். அந்த கோரிக்கை வச்சப்பதான் சட்டசபை அவ்வளவு நேரம் ரொம்ப டைட்டா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிரேமலதா சொன்ன ஒரு விஷயம் அப்படி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆளுநர் உரை குறித்து பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை விட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப காதுல தேன் பாயுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப வேற ஒண்ணு பாய்ஞ்சிருக்குன்னு அந்த வார்த்தையை அவை குறிப்பில் நீக்கிட்டாங்க. அதனால நான் சொல்லல. அதை அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து உடனடியாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் நீக்கி உத்தரவு போட்டார். பிரேமலதா வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுச்சு. உடனே மறுபடியும் பரபரப்பு. இந்த அம்மா சாதாரணமாவே பயங்கரமா அடிச்சு ஆடுவாங்க. இப்போ அவை குறிப்பில் அவங்க பேசின வார்த்தையை வேற நீக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து வேற ஏதாவது 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுவாங்களான்னு பரபரப்பான அவை அப்படி பயங்கரமா ஒரு மாதிரி ஹீட் ஆச்சு. இல்ல ஹீட் ஆன உடனே அவங்க ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாங்க. ஓகே, நீங்க நீக்கிறதுனா நீக்கிங்க, ஆனா நான் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் அப்பமா நான் ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரெய்ஸ் ஆகி அப்படியே டக்குன்னு டவுன்ஃபால் ஆன மாதிரி இறங்கி அது என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, அவங்க வச்ச கோரிக்கை என்னமோ நியாயமான கோரிக்கை தான். இந்த சபை காவலர்கள்லாம் இருக்காங்க, அந்த உதவியாளர்கள்லாம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்எல்ஏஸ் தண்ணி கேட்டாங்கன்னா போய் டம்ளர்ல எடுத்துட்டு கொடுப்பாங்க. அப்படியே குனிஞ்சு வருவாங்க. அவங்க நேரா நெஞ்ச நிமித்திட்டு நடந்தெல்லாம் வர முடியாது. சபையில ஒரு மரபு இருக்கு. அதனால அவங்க முதலமைச்சர் இருப்பாரு, அமைச்சர்கள் இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் இருப்பாருன்னு சொல்லி அவங்க ரொம்ப குனிஞ்சி ஒரு மாதிரி பணிவா தான் உள்ள வரணும். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எல்லா உறுப்பினரும் தண்ணி கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி வர்றது எனக்கு என்னமோ அது சரியா படல. அதனால முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எல்லா உறுப்பினருடைய டேபிள்லயும் நீங்க கண்ணாடி பாட்டில், பெட் பாட்டில் வச்சிருங்க. நெகிழி பாட்டில் வேண்டாம், நெகிழினா பிளாஸ்டிக், அந்த பாட்டில் வேண்டாம், கண்ணாடி பாட்டில் வச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே பட்டார்னு ஒருத்தர் எந்திரிச்சார். யாருன்னா அவர் தான் நம்ம ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர். அதிமுகவில் அவ்வளவு கலவரங்கள் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எடப்பாடியோட அவரால் மோதி ஜெயிக்க முடியாம அங்கிருந்து அவர் திமுகவுக்கு தாவி இப்ப திமுக சார்பில் எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் எந்திரிச்ச உடனே அவர் முன்னாள் முதல்வர் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, அனாவசியமா கோவப்பட்டு பேச மாட்டாருனால ஜேசிடி பிரபாகர் நம்பிக்கையோடு திமுக உறுப்பினர் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எதுவும் 7:30 கூட்ட மாட்டாரு, அதனால நம்பிக்கையோட அவர் ஏஞ்ச உடனே பிரேமலதாவை உட்கார வச்சிட்டார். இருங்க ஒரு நிமிஷம் குறுக்கிடுறாரு உறுப்பினர்னு உடனே. இது மாதிரி நடந்தது இல்லைங்க. உண்மையிலே நான் பல முறை அவை நடவடிக்கையை செய்தியாளராக இருந்திருக்கிறேன். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எந்திரிக்கும் போது சபாநாயகர் அனுமதி கொடுப்பாரு. யார் ஏஞ்சாலும் என்ன வேணா பேசலாம். ஆனா எதிர்கட்சி தரப்புல, அதுவும் குறிப்பாக பிரதானமான எதிர்கட்சி திமுக.
திமுக சார்பில் யார் ஏஞ்சாலும் உடனே பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டார் எந்த சபாநாயகரும். அதாவது திமுகன்னு இல்லை, எதிர்கட்சியா யார் பிரதானமா இருக்காங்க, இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக சார்பில் யார் ஏஞ்சாலும் உடனே கொடுக்க மாட்டார். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பர்மிஷன்லாம் கிடைக்கும். இல்லை கோஷம் போடணும், போராடணும், இது மாதிரிலாம் பண்ணணும், கத்தணும், இதெல்லாம் நிறைய நடக்கும். ஆனால் ஓபிஎஸ் எந்திரிச்ச உடனே டக்குனு இவர் வந்து இருங்க உறுப்பினர் பேசுறாருன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அவர் பேசுன உடனே சபையே சிரிச்சிருச்சு, பயங்கரமா வெடிச்சு சிரிச்சிட்டாரு சபாநாயகர். இதுவரை பேசாம மடந்தையாக, வாய் பேசாத சிஎமாக, காது கேட்காத சிஎமாக, வாய் திறந்து எதுக்குமே பதில் சொல்லாத ஜடம் மாதிரி இருந்துகிட்டு நம்ம எல்லாம் கடுமையா டெய்லி விமர்சிச்சுட்டு இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு சிரிச்சிட்டாருங்க. ஆனாலும் வெடிச்சு சிரிக்க வேண்டியதை மௌனமா சிரிச்சு, அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சு, இன்னைக்கு சட்டமன்றமே எதிர்கட்சி தலைவர் பயங்கரமா உழுந்து சிரிச்சு ஒரு மாதிரி வேற லெவல்ல ஆகி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடிதான் பயங்கரமான கலைபரம், இபிஎஸ் கோச்சிட்டு வெளியே போறாரு, வெளிநடப்பு பண்றாரு, அவையில ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை. பிரேமலதா வந்து நீங்க வந்து அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து வடமாநில தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்கன்னு மாதிரி டைட்டா போயிட்டு இருந்துச்சு சட்டமன்றம். இப்ப ஓபிஎஸ் அப்படி என்ன வெடிச்சிரிப்பு மாதிரி பேசினார் அப்படின்னா அங்கதான் ஹைலைட்டுங்க. ஓபிஎஸ் டக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா, ஓபிஎஸ் எடப்பாடியோட அதிமுக அவ்வளவு போராட்டம் பண்ணி அவரை வந்து பொதுக்குழுல பாட்டில் அடிச்சு, தண்ணி பாட்டில் எடுத்து அடிச்சு தான் அவரை விரட்டி விட்டாங்க. அதை யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவே முடியாது. இறங்கி போயான்னு மேடையை விட்டு தண்ணி பாட்டில் எடுத்து அடிச்சு அவரை வந்து அவரு, வைத்தியலிங்கம், இதே ஜேசிடி பிரபாகரன் உட்பட எல்லாரும் தண்ணி பாட்டிலால அடி வாங்கிட்டு வெளியில வந்தாங்க. இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. அது அவர் மைண்ட்ல அப்படியே பதிஞ்சு போச்சு. அதனால இவங்க கண்ணாடி பாட்டில் எல்லாருக்கும் குடிக்க தண்ணி வைங்க, எல்லா உறுப்பினருக்கும் குடிக்க தண்ணி வைங்கன்னு சொன்னோன்னா அவர் எந்திரிச்சு, ஏங்க இந்த மாதிரி தண்ணி பாட்டில் வைப்பதை ஏத்துக்க முடியாதுங்க, கோவம் வந்தா பாட்டில் எடுத்து அடிப்பானுங்க, கண்ணாடி பாட்டில் எடுத்து அடிச்சா என்ன ஆகும், அதனால தயவுசெய்து இந்த கோரிக்கையை வந்து ஏற்க வேண்டாம்னு சொன்ன உடனே வெடி சிரிப்பு எல்லாருக்கும். ஏன்னா வந்து உடனே டக்குன்னு பிரேமலதா கவுண்டர் டக்குன்னு, ஏங்க அடிக்கணும்னு நினைச்சா கண்ணாடி பாட்டில் தான் அடிப்பாங்களா, அந்த டம்ளர் கூட தான் இருக்கு, என்னென்னமோ பொருட்கள் இருக்கு, எடுத்து அடிக்கத்தானே அடிக்கலாம் அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க. அது அவையில வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலை, ஒரு சிரிப்பலையாக மாறிச்சு. இதை விட அடுத்தது இதை இன்னும் குபீர் ரகத்துக்கு கொண்டு போனது யாருன்னா தங்கம் தென்னரசு. முன்னாள் அமைச்சரும் திமுகவுடைய உறுப்பினருமா இருக்கிற தங்கம் தென்னரசு வந்து அவர் எந்திரிச்சாரு. அவை சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அவர் எழுந்தவொடனே அவர் ஏதோ சொல்ல போறாருன்னு சபாநாயகர் அதுக்கும் அனுமதி அளித்தார். இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பொதுவாகவே திமுக உறுப்பினர்களுக்கு தாவேக்கா கொடுக்காது பர்மிஷன், எப்படியோ கொடுத்துட்டாரு. தங்கம் தென்னரசு மைக் எடுத்து பிடிச்சி அவரும் என்ன பண்ணாருன்னா, அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஒரு கருத்து சொன்னாரு, பாட்டில் எடுத்து அடிச்சிருவாங்கன்னு, அண்ணன் அடிவாங்கின அனுபவத்தை சொல்றாரா என்று சபாநாயகர் மூலமா தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா குபீர் ரகம் பயங்கரமா மறுபடியும் சிரிப்பு. உதயநிதி உழுந்து சிரிக்கிறாரு, பயங்கரமா அவையே பயங்கரமா சிரிச்சுதுங்க. இது என்னன்னா, இது மாதிரியான ஃபன் வந்து சட்டமன்றத்தில் அடிக்கடி நடக்கும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த ராக்ஸ் எல்லாம் பண்றதுல யாருன்னா நம்முடைய துரைமுருகன் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாரு. அவர் யாராவது ஒன்று கலைஞர் இருக்கும்போது கலைஞரே பண்ணுவார். அது கலைஞரே பல முறை வந்து அந்த மாதிரி வந்து ஸ்பான்டேனியஸா யாராவது ஒருத்தர் பேசும்போது கோவமா பேசுவாங்க, டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அந்த கோவம் மறந்து அப்படியே குபீர்னு சிரிச்சிடுவாங்க. மாதிரி பல முறை பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதிகமான சம்பவங்களை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா துரைமுருகன் தான், நிறைய பண்ணியிருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரியான மூத்தவர்கள்லாம் இப்போ இல்லை அவையில். இப்போ எல்லாருமே வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட 90க்கு அதிகமானவர்கள் வந்து புதியவர்களா இருக்காங்க. ஒரு முறை பதவிக்கு வந்தவங்க சில பேர் இருக்காங்க. மூத்தவர்கள்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, அவர் வந்து செங்கோட்டையன் மட்டும்தான். பாக்கி எல்லாருமே புதியவர்கள் தான். எதிர்கட்சியா இருக்கிற திமுகல ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு 10-15 பேருக்கு மேல புதியவர் பழைய ஆட்கள் இருக்காங்க. ஆனா அனுபவம் வாய்ந்தவர்கள் கம்மியா தான் இருக்காங்க. மற்ற அதிமுக அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ள அதிமுக அங்க இல்ல, ஒரு சிலர் தான் இருந்தாங்க. பெரும்பாலான உறுப்பினர்கள் எல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்கல்ல. அதனால இந்த அவை என்பது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்டா மாறி போச்சு. பாட்டில் அடிப்பது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்ததுனால ஓபிஎஸ் சொன்னதுனால சிஎம்ஏ சிரிக்க வச்சுட்டாருப்பா ஓபிஎஸ்ன்னு சட்டசபை வந்து பரபரப்பா இருந்தது. ரொம்ப டென்ஷனா இருந்த சபாநாயகர் குபீர்னு சிரிச்சிட்டார். ஒரு மகிழ்ச்சி கடல்ல அவரு ஆழ்த்திட்டாரு. சீட்டை விட்டு ஏஞ்சி குதிக்காத குறை தான் அவரு. அவ்வளவு சந்தோஷமாயிட்டாரு. எனிவே மிக நெருக்கடியான பரபரப்பான சூழ்நிலை இந்த மாதிரியான சிலேடைகளான விஷயங்களும் வரும். அப்படி வந்தாலும் அதுவும் நம்முடைய பார்வையாளருக்கு ஒரு செய்தியாக தானே இருக்கும். அதனால அந்த பதிவை நான் பதிவு வைக்கிறேன். இந்த செய்தியை, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.
ஏன்னா இது வந்து டம்ளர்ல கொடுக்கறதும் அது மறுபடியும் கேட்கறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓ, தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஒரு நிமிஷம். தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டில் எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுகிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன்.